ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சாய் கேட்டரிங் சர்வீஸில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மட்டனில் நிறைய வெரைட்டி சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி செய்ய போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செஃப்ட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து காடி சாப்ஸ் மிளகு பிரட்டல். ஸோ கேட்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மிளகு கொஞ்சம் போட்டு அதை டெம்பரிங் பண்ணி இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுக்காவை போட்டோம்னா ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதோட தெரியும். ஓகே. ஸோ காடி மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஊற்றிக்கிறோம். ஸோ அந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெயும் வதங்கிட்டு ஒரு ஃப்ளேவர்ஸு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அந்த கருவேப்பிலை, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேரையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குட் ஸ்மெல் வரும் பாருங்களேன். கண்டிப்பாக அதுதான் அந்த சாப்ஸு சுக்கா இதுக்கெல்லாம் கூட அவங்க தான் ஹீரோ. ஓ, ஸோ இதெல்லாம் வந்து மெயின் டிஷ்ஷை வந்து நல்ல சைட் டிஷ்ஷை வந்து நல்லா சூப்பராக கொடுக்குற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் விஷயம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஓ, இது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். ஓகே, அதனால தான் வந்து இந்த வெங்காயம்லாம் அதிகப்படியாக இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்தில் முன்னோர்கள் அதனால தான் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து பண்ணதுனால தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதத்தை வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சைடிஷாக வெறும் வெங்காயத்தை சாப்பிடுவாங்க. ஸோ அதனுடைய இது இப்போ தான் நமக்கே தெரியுது. வருதுங்களா? நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் அப்படியே வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். என்ன பண்ணால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஓ, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மகத்துவம் இருக்குது. நம்ம கேட்டரிங்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடாய் இருக்குது. அது பெரிய கடாயில் போட்டு தான் நம்ம இந்த காடியெல்லாம் பண்ணுறோம். மட்டன் சுக்கா அதனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வர்றது. ஸோ மட்டன் போடுறதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி ஃப்ளேவர்லாம் பார்க்கும்போது வந்து வார கமன்னு இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ட்ரை பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிளகாப்பொடி, கரம் மசாலா, ஸோ மல்லிப்பொடி. ஸோ இதில் வந்து மிளகு பிரட்டலுக்கான இதை நம்ம வந்து மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அப்படியே அரைச்சி வச்சு இந்த மிளகு பொடி. ஸோ இந்த நல்லெண்ணெய், இந்த மிளகு பொடி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே இறங்கும். ஸோ மருத்துவம் வாய்ந்த ஒரு சூப்பரான இந்த தக்காளி கடைசியாக தக்காளி ஆட் பண்ணால் அந்த கலரிங்க்கு நம்ம கமர்ஷியலாக பண்ணுறதுனால கமர்ஷியலாக லாஸ்ட் அந்த தக்காளி போடல அந்த கலர் எப்படி இருக்கும். நாட்டு தக்காளி அது இந்த இதுலேயே வந்து தண்ணியில் வதங்கிடும். இப்போ நாம் இந்த காடி மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த மட்டன் வந்து நாம் வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காடியை வந்து ஹாஃப் டன் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணுறதுனால வீட்டில் வந்து நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் பாயில் வந்து பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும். இல்லை இதிலே போட்டு அப்படியே வதக்கணும்னா வதக்கலாம்.
கூட லைட்டாக அப்படியே நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயில் சொல்ல அப்படியே கிண்டையில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர். சீரகம், மிளகு, நெஞ்செலும்பு நம்ம குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி எடுத்துட்டு அப்படின்னா இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா உடனே குணமாயிடும். நான்வெஜ் சமைக்கிற மெத்தடும் ரைட். பாடி சாப்பிட்டு மிளகு பரோட்டா ரொம்பவே ஈஸியாகவும் அதே போல் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிளகு நிறையா சேர்த்துருக்கனால வந்து வேறு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம காரத்துக்கு இது இல்லை. ஸோ மிளகு நிறையா சேர்த்துருக்கனால அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மிளகு இதில் ஆட் பண்ணியிருக்கனால வந்து வேறு எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய். இந்த தீபாவளியை சாய்க்கு சரி சொல்கிற நீங்கள் கண்டிப்பாக கொண்டாட போகிறீங்க. கண்டிப்பான முறையில் நம்ம பீஸ் போன்லெஸ் சாப்பிடுவோம். ஸோ மட்டனில் இந்த மாதிரி ஒரு போன் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதை எடுத்து பிடிச்சி சாப்பிடல ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதனால் இந்த ஒரு இதை தேர்ந்தெடுத்தோம் நாங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்க்கணுமா, சாய் கேட்ரிங் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்.